தைப்பூசத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? இந்த தமிழர்கள் தமிழ்நாட்டில் இது கொண்டாடுனா பரவாயில்லைங்க, இன்னைக்கு போனவங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்பு போனவங்க, அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு பயணப்பட்டவர்கள், இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல கூட இந்த வேலை வழிபடக்கூடிய முறை இருக்குது, மயில் வழிபாடு இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த முருகப்பெருமானுக்கு என்ன சிறப்பு, தைப்பூசத்துக்கு அப்படி என்ன சிறப்புங்கிறது எல்லாருடைய ஆழ்மனதுக்குள்ளும் எழக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க கேட்டீங்க, தமிழ்நாட்டிலனா பரவாயில்ல, வெளிநாடுகளில் கூட இது ஏன் இவ்வளவு பிரசித்தி பெற்றிருக்கு? வெளிநாடுகளுக்கு போன தமிழர்கள் உருவாக்குனது தான் இந்த வழிபாடு எல்லாமே. நம்முடைய தமிழ் இலக்கியங்களை 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். இந்த 10 பாட்டும் 8 தொகையும் தான் தமிழர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய நூல்கள். இந்த 10 பாட்டுல முதல் நூலே திருமுருகாற்றுப்படை தான். அப்ப என்னன்னா, தமிழர்களின் வாழ்க்கையே முருகனை தலைமையாக வைத்துத்தான் தொடங்குகிறது என்பதற்கு திருமுருகாற்றுப்படை 10 பாட்டுல முதல் நூலாக இருக்கிற போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். முருகனுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புன்னு கேட்டீங்க. எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய கடவுள் முருகன். ஏன் அப்படின்னா, குழந்தையா நாம போய் கும்பிட்டோம்னா அவனும் பாலசுப்ரமணியனா காட்சி கொடுக்குறான். திருமணமாகி குடும்பமா போய் சாமி கும்பிட்டோம்னா அவனும் தன்னுடைய தேவியரோடு குடும்பஸ்தனா காட்சி கொடுக்குறான். வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்ச பிறகு போனா அவனும் ஆண்டி கோலத்துல காட்சி கொடுக்குறான். எப்படி நாம கும்பிடுறோமோ அந்த விதத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறான். தைப்பூசம் பத்தி கேட்டீங்க. இந்த பூசத்துறை அப்படின்னே தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் உண்டு. இப்ப கும்பகோணத்துல திருவிடைமருதூர் பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா பூசத்துறை உண்டு, திருநெல்வேலியில உண்டு. இந்த பூசத்துறைனா என்ன அப்படின்னா, பூசம் அன்றைக்கு, தைப்பூசம் அன்றைக்கு நீராடக்கூடிய இடங்களுக்கு பூசத்துறைன்னு பேரு. இந்த வழிபாட்டுக்கு முன்னாடி நீராடக்கூடிய இடத்துக்கு பூசத்துறைமருதூர்ல அம்மையப்பன். ஆமா ஆமா, நிறைய இடங்களா மகாலிங்கேஸ்வரரா இருக்கிறார் திருவிடைமருதூர்ல. இந்த பூசத்துறை தமிழ்நாடு முழுக்க உண்டு. அப்ப தமிழ்நாடு முழுக்கவே தைப்பூசம் அன்றைக்கு நீராடுவதற்கே பிரசித்தி பெற்ற இடங்கள் உண்டு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூர்ல பூம்பாவையை உயிர்ப்பிக்கும் போது பாடக்கூடிய அந்த பதிகத்துல தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், நிறைய விழாக்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் பார்க்காம நீ போலாமான்னு பாடுறார். நீ ஆதிரை நாள் பார்க்காம போலாமா, கார்த்திகை விளக்கீடு பார்க்காம போகலாமா, அப்படி பாடிக்கொண்டே வருகிறவர் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவை, தைப்பூசத்தை பார்க்காம போகலாமா என்று அவர் பாடுகிறார். அந்த அளவுக்கு சிறப்புக்குரியது இந்த தைப்பூசம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கியங்கள்ல, பக்தி இலக்கியங்கள்ல சுட்டப்பட்ட ஒரு விழா தைப்பூசம் அப்படிங்கிறது. முருகனுக்கு உரிய முக்கியமான விரத நாட்கள்ல தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி, விசாகம் இது எல்லாமே மிகவும் சிறப்புக்குரியது. இந்த பூச நட்சத்திரம் அன்றைக்குத்தான் முருகப்பெருமான் வேல் வாங்கியதாகவும் ஐதீகம். இந்த வேல் அப்படின்றது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு, வேல் வழிபாடு. தைப்பூசம் அன்றைக்கு யார் ஒருவர் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்பதால் தான் உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த தைப்பூச நன்னாளில் முருகனை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்கள். எல்லோருக்கும் பிடித்த கடவுளாக, தமிழர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.